வாழ்க்கையில தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவுன்னு நம்முடைய வள்ளலாரை குறித்ததான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னா, நம்முடைய 6ஆம் திருமுறையில அவர் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார்னா, துண்ணென கொடியோர் பிற உயிர் கொள்ள தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன், கண்ணினால் ஐயோ பிற உயிர் பதைக்க கண்டகாலத்திலும் பதைத்தேன், மண்ணிலும் வளையிலும் தூண்டிலும் கண்ணின் வகைகளும் கண்டபோதெல்லாம் எண்ணி என் உள்ளம் நடுங்கிய நடுக்கம் எந்தை நின் திருவுளம் அறியும் அப்படின்னு சொல்றாரு. இது என்ன அப்படின்னா, மேட்டுக்குப்பத்தில் மீன் பிடிப்பவர் இருந்து ஒரு 2 பேர் இருந்தாங்க. அவங்க தங்களுடைய வலையை எடுத்துக்கின்னு மீன் பிடிக்க போகிறாங்க. அதாவது அந்த பக்கம் என்னென்னா, அவர் இருக்கக்கூடிய இடம் அந்த சித்தி வளாகம் வழியாக அவங்க போகிறாங்க. வலையும் கையுமா அவர்களை நாள்தோறும் அந்த வழியை போத வள்ளலார் பார்த்து பயந்தார். அதுதான் இந்த பாடல். மீன் பிடிக்க சொல்லும்போது அவங்க இருவரையும் நிற்க வச்சு கொலை தொழிலை சகிக்காத வள்ளலாரை நிற்க வச்சு பேசுகிறார். அவங்கள கூப்பிட்டு பக்கத்தில் வேறு தொழில் நல்ல தொழிலாக இருக்குது, அதெல்லாம் செய்யுங்க, இதை செய்யாதீங்க, மீன்களை கொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறார். வேறு தொழில் இருக்கே, அதை விட்டுடலாமே அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவங்க 2 பேரும் அவர் வள்ளலார் சொல்கிறக்கூடிய அறிவுரை கேட்கவே இல்லை. மறுநாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதே பக்கமாக போய் வேறு பக்கமாக டர்ன் பண்ணி அந்த மீன் பிடிக்கிறது சித்தி வளாக வழியாக போய் வள்ளலாரை பார்த்துட்டா அவர் மறுபடியும் ஏதாவது சொல்லுவார், அது அவர் மேலே பயம். அதனால் வேறு பக்கமாக போகிறாங்க. அதே மாதிரி வலை எடுத்து தண்ணியில் போடுறாங்க. கடலில் போடும்போது ஒரு மீனும் அகப்படலையாம். அது மட்டும் இல்லாமல் வலையை கிழிஞ்சு போச்சான். உடனே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, இது வள்ளலார் ஐயாவுடைய வேலை. அதனாலே அவர் மேலே இருக்க பயத்தினால அந்த வேலையை அவங்க விட்டுட்டாங்களாம், அந்த தொழிலையே விட்டுட்டாங்களாம். இது ஒரு விதமான அற்புதம். இது ஏன்னா, அந்த உயிர்கள் எல்லாம் மாண்டு போதே அப்படின்ற ஒரு பயம், அந்த பயம்தான் அவருக்கு அதிகம். அது மேலே ரொம்ப கருணை உள்ளம் கொண்ட ஒருவராக திகழ்ந்தார் வள்ளலார். இது ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்லலாம், அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தது. இந்த மாதிரி நிறைய அற்புதத்தை நம்முடைய பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். ராமலிங்க வள்ளலார்னு இருக்கும், அதில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் அவரை பற்றி தான தகவல்கள். ஸோ தேங்க்யூ வெரி மச். அடுத்த பதிவில் வேறு ஒரு தகவல்கள் பார்க்கலாம். நன்றி.